என்னம்மா இது தீ இப்படி எரியுதாம்மா? அம்மா இதுக்கெல்லாம் காரணம் இந்த பிரபுவும் ஐசக்கும் தான்மா. அண்ணா இங்க பாருங்க என் கையில என்ன இருக்குன்னு. தீபாவளிக்கு மிச்சமான ராக்கெட் பாரு என் கையில இருக்கு. தீபாவளியே முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ராக்கெட் வச்சு என்ன பண்ண போற? நீங்க வரலனா போங்க. நான் இந்த ராக்கெட்டை விட தான் போறேன். ஐசக் இரு, ஒரு நிமிஷம் வரேன். என்னாச்சு? அங்க பாரு, அம்மா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. இந்த ராக்கெட்டை விட்டு அம்மாவை நம்ம பயம் காட்டலாம். நான் ராக்கெட்டை புடிச்சுக்கிறேன், நீ பத்த வை. சரி சரி. அம்மா கிட்ட போய் ராக்கெட் வெடிக்க போகுது. அம்மா நல்லா பயப்பட போறாங்க. நமக்கும் செம ஜாலியா இருக்க போகுது. ஐயோ அப்படி பண்ணாதீங்க. அம்மா கேஸ்ல சமைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ராக்கெட் போய் எங்க வெடிச்சிச்சுனா கேஸ்லாம் பத்திக்கும். வாய் மூடு. எப்ப பார்த்தாலும் பேன்னு பயமா கோலியா இருக்க. இந்த ராக்கெட்டை நாங்க அம்மா கிட்ட பத்த வைக்க தான் போறோம். சரி ஐசக்கு, நான் இந்த ராக்கெட்டை நேரா அம்மாக்கு போற மாதிரி வைக்கிறேன். நீ பத்த வை சீக்கிரம். நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. இது அப்பா கிட்ட கண்டிப்பா சொல்லதான் போறேன். ஏய் வாய் மூடு. அதிகமா பேசினா உன் வாயிலே ராக்கெட்டை பத்த வச்சிடுவேன். ஐசக்கு நீ மோனிகா விடு, முதல்ல இதை பத்த வை சீக்கிரம். அங்க போய் வெடிக்க போகுது. பத்திக்கிச்சு இரு, போகுது. ஐயோ என்ன சத்தம் இது? பூகம்பம் எதுனா வந்துடுச்சா? மோனிகா உனக்கு ஒண்ணும் இல்லல்லம்மா, நீ நல்லா தானே இருக்க? அம்மா பூகம்பம் ஒண்ணும் வரலம்மா. பிரபு ஐசுக்கும் சேர்ந்து உங்க மேல ராக்கெட் வெடிக்க வச்சிட்டாங்க. என்ன இங்க ஏதோ எரியிற வாசனை வருது. அம்மா அங்க உங்களுக்கு பின்னாடி பாருங்க, கேஸ் பத்திக்கிட்டு எரியுது. ஐயோ இந்த அடுப்புனா எப்படி எரியுது? மோனிகா போய் தண்ணி எடுத்துனாமா, சீக்கிரம் இதை ஊத்தி அணைச்சிடலாம். ஐயோ அம்மா அடுப்பெல்லாம் நம்ம தண்ணியை ஊத்தி அணைக்க முடியாதுமா. நம்ம சீக்கிரமா இங்க இருந்து வெளியே போகணும். இல்லனா இருக்க இன்னும் இது பெருசா எரிச்சிக்கிட்டே போகும். சரி வா ஓடிடலாம். என்னம்மா இது தீ இப்படி எரியுதாம்மா? அம்மா இதுக்கெல்லாம் காரணம் இந்த பிரபுவும் ஐசக்கும் தான்மா. அவங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட போறது இல்ல. என் கையில செம்மையா அடி வாங்க போறாங்க பாரு அவங்க. ஐயோ அம்மா நான் மறந்துட்டேம்மா. பிரபு ஐசக்கும் வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. என்ன? அண்ணா உனக்கு ஏதாவது எரியிற ஸ்மெல் வருது? ஆமா ஐசக்கு, எனக்கும் லைட்டா எரியுற ஸ்மெல் வருது. ஆனா என்ன எரியுதுன்னு தான் தெரியல. அப்ப வா போய் பார்க்கலாம். சரி வா போய் பார்க்கலாம். அட கடவுளே, நம்ம வீட்டுல நெருப்பு எரியுது. நீ சரியா சொன்ன ஐசக்கு, இதெல்லாம் நம்மளாலதான். போ, அப்பா இப்ப நம்ம ரெண்டு பேரும் செமையா அடிக்க போறாரு. பிரபு ஐசக் நீங்க பண்ண வேலையால பாருங்க கிச்சன் ரூம்ல எவ்வளவு நெருப்பு பிடிச்சிச்சுன்னு. சீக்கிரம் வாங்க. நெருப்பு வீட்ல ஃபுல்லா ஜாஸ்தியா பரவறதுக்குள்ள நம்ம வீட்டை விட்டு வெளியே போணும். மோனிகா கரெக்ட்டா தான் சொல்றா. சீக்கிரம் வா, வீட்டை விட்டு வெளியே போலாம். இல்லனா நெருப்பு ஜாஸ்தியா பிடிச்சுக்கும். சரி தம்பி வா, உடனே போலாம். உதவக்கார பசங்களா ஏன் இப்படி செஞ்சீங்க? அம்மா நாங்க சும்மா ராக்கெட் விட்டு உங்களை பயம் காட்டலாம்னு பண்ணோம். அம்மா எனக்கு தெரியாதுமா, அது இந்த மாதிரி நெருப்பு பத்திக்கோனிட்டு. எங்களை திட்டாதீங்க, முதல்ல அந்த நெருப்பு எப்படி அணைக்கிறதுன்னு பாருங்க. ஐயோ இப்ப இந்த நெருப்பை எப்படி அணைக்கிறது? இந்த பிரபு மோனிகாவை நான் எப்படி பயம் காட்ட போறேன்னா, இனிமே அவங்க எந்த ஒரு வால்தனத்தையும் என்கிட்ட பண்ணக்கூடாது. என்ன பண்ணலாம்? இந்த ஜோம்பி மாஸ்க போட்டு அவங்க நல்லா பயம்படுத்தலாம். இந்த ரூமுக்கு எப்படி அவங்க வந்துதானே ஆகணும். ஆன்ட்டி ஆன்ட்டி, எனக்கு வெளியே போனோம், கொஞ்சம் காசு கொடுங்க. ஆன்ட்டி ஆன்ட்டி நல்லா தூங்குறாங்க போல இருக்க. ஆன்ட்டி கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து எனக்கு காசு கொடுங்க ஆன்ட்டி. ஐயோ ஜோம்பி, இது ஆன்ட்டி கிடையாது. ஜோம்பி காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. அண்ணா என்னாச்சு? ஏன் இப்படி பயந்து ஓடி வர? மோனிகா அந்த ரூம்ல ஜோம்பி இருக்குமா? ஜோம்பியா? அண்ணே இன்னைக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? அந்த ரூம்ல எங்க இருந்து ஜோம்பி வந்துச்சு? அந்த ரூம்ல நம்ம ஆன்ட்டி தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மோனிகா நான் உண்மையாதான் சொல்றேன், அந்த ரூம்ல உண்மையிலே ஜோம்பி இருக்குமா? சரி இரு, நானும் உன் கூட வரேன். காட்டு அந்த ஜோம்பிய.
அண்ணா உன் கண்ணை நல்லா திறந்து பாரு, இங்க எங்க இருக்கு ஜோம்பி? மோனிகா அங்க பெட்ல பாருமா. அண்ணா உனக்கு மூளை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், நல்லா கண்ணு திறந்து பாரு, அது நம்ம ஆன்ட்டி தூங்கிட்டு இருக்காங்க. ஓ அது நம்ம ஆன்ட்டியா? எங்க போய் எழுப்பு பாப்பா அவங்கள. ஆன்ட்டி ஆன்ட்டி எழுந்துக்கோங்க ஆன்ட்டி, வாங்க நம்ம வெளிய போயிட்டு வரலாம். எங்க என்ன வெளியே போலான்னு கூப்பிடுற? ஐயோ இது உண்மையிலேயே ஜோம்பி, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஓடுங்க. அண்ணே நீ சொன்ன மாதிரி உண்மையாவே நம்ம வீட்ல ஜோம்பி இருக்குடா, இப்போ என்னன்னா பண்றது? மோனிகா நீ கவலைப்படாத, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம சூப்பர் பாய்க்கு கால் பண்ணலாம், கண்டிப்பா சூப்பர் பாய் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சூப்பர் பாய் எங்க வீட்ல ஜோம்பி வந்திருக்கு, நீ கொஞ்சம் சீக்கிரம் வா, நீ தான் எங்களை வந்து காப்பாத்தணும். நம்ம உடனே பிரபு வீட்டுக்கு போலாம். அந்த ஜோம்பியை நம்ம அழிக்கணும்னா நம்மள ஒரு ஜோம்பியா தான் மாறணும். போலாம். பிரபு எங்க அந்த ஜோம்பி? சீக்கிரம் சொல்லு, அதை இன்னைக்கு ஒரு வழி பண்றேன். கும்மா குத்து. சூப்பர் பாய் உள்ள ரூம்ல இருக்கு. ஐயோ நான் வர மாட்டேன் சூப்பர் பாய், எனக்கு ரொம்ப பயம். ஆமா சூப்பர் பாய் எனக்கும் ரொம்ப பயம், நானும் வர மாட்டேன். அட நீங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணி நிறுத்துங்க, என் கூட வாங்க. என்ன பார்த்த உடனே அந்த ஜோம்பி எப்படி ஓடுதுன்றத மட்டும் பாருங்க. சரி சூப்பர் பாய். அட எங்க அந்த ஜோம்பி? காட்டுங்க. சூப்பர் பாய் அங்க பெட்ல படுத்துட்டு இருக்கு பாரு. ஏய் ஜோம்பி இங்க பார், யார் வந்திருக்காங்க? ஐயோ உண்மையான ஜோம்பி வந்துச்சு. ஓடு எஸ்கேப். ஐயோ பிரபு இது ஒண்ணும் ஜோம்பி கிடையாது, இது உங்க ஆன்ட்டி. சூப்பர் பாய் இனி ஆன்ட்டி ஜோம்பி வேஷமே போட மாட்டாங்க. சரியா சொன்னேனா? இனி அவங்க வீட்டு பக்கமே வர மாட்டாங்க.